நேயர்களுக்கு வணக்கம். இது மதியம் தர்பார். நான் கூத்தடி கோப்பு. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். தீபாவளினா எப்படி பட்டாசு கண்டிப்பா இருக்குமோ, பொங்கல்னா எப்படி கரும்பு கண்டிப்பா இருக்குமோ, அதே மாதிரி தேர்தல் அப்படின்னாலே கருத்து கணிப்பு கண்டிப்பா இருக்கணும். கருத்து கணிப்பு இல்லாத ஒரு தேர்தல் மாதிரியே ஃபீல் ஆகாதுன்னு வைங்கள. ஆனா அந்த கருத்து கணிப்புல எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு இந்த சாம்பார்ல கருவாட்டை போட்டு கொடுத்து கிண்டி கொடுத்தானே எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். சில பேர் கொடுக்குற கருத்து கணிப்பு இந்த பொங்கல்ல ரசத்தை ஊற்றி, சக்கரை பொங்கல்ல மிளகு ரசத்தை ஊற்றி கொடுத்து பசஞ்சு சாப்பிட்றான்னு எப்படி இருக்கும், அந்த மாதிரி. இதையெல்லாம் கேட்கறத விடுங்க, பார்க்க கூட நம்மளால முடியாது. பார்த்தோம்னா வாந்தி தான் வரும். ஆனால் சில பேர் கொடுக்குற கருத்து கணிப்பு திடம், மனம், சுவை இது எல்லாமே சரியான ஒரு அளவுல கலந்து பர்ஃபெக்டாக கொண்டாந்து கொடுப்பாங்க. பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாவே நம்புற மாதிரி இருக்கும்னு வைங்கல. அதாவது அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பார்க்குறப்ப ஓரளவு பரவாயில்லப்பா, இவன் கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்கான் அப்படின்ற மாதிரி தான் சில கருத்து கணிப்புகள் இருக்கும். ஆனால் கருத்து கணிப்புல நிறைய ஃப்ராடெல்லாம் இருக்குது. அதையும் நான் இப்பயே சொல்லிடுறேன். இப்பயும் வந்து கருத்து கணிப்பு எந்த அளவுக்கு ஃப்ராடாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதுக்காக இன்னைக்கு கொடுக்குறத மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது சார். இதுக்கு முன்னாடி இருந்ததையும் சேர்த்து பார்க்கணுமா இல்லையா? இப்போ இந்த ஓட்டர் இருக்கா இல்லை, வருஷம் அவங்க எப்பயுமே நடத்துவாங்க. இப்போ இந்த 2024 எலெக்ஷனு நம்ம நாடாளுமன்ற அதுக்கு நடத்துனாங்க. 2021 தமிழ்நாடு எலெக்ஷன் அதுக்கு நடத்துனாங்க. இப்பயும் வந்து ஒரு கருத்து கணிப்பை எடுத்து விட்டுருக்காங்கோ. அதான் அவங்க தான் விட்டுருக்காங்க. அவங்க சொல்லியிருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன நாடகம் நடத்தினாலும், அதாவது இந்த இந்தியா கூட்டணி என்ன நாடகம் நடத்தினாலும் அந்த நாடகம் ஓடாது, பொட்டியை மூடிட்டு கிளம்புங்க. இதைத்தான் அவன் சொல்லியிருக்கான் ஓட்டர்ல. இப்போ கிட்டத்தட்ட இந்த 2024 எலெக்ஷன்ல எல்லாருமே சொன்னது, அதாவது பாஜக வரும், ஐயா மோடி தான் மறுபடியும் பிரதமர், சீட்டு முன்ன பின்ன. ஏன்னா அவங்களே வந்து எவ்வளவோ வந்து கனவுலாம் கண்டுக்கிட்டு இருந்தாங்க 400ன்ட்டு. ஆனால் அந்த அளவுக்குலாம் நீங்கள் ஒட்டுல ராஜா. அந்த 400 வந்து உள்ள கடப்பாறையை வச்சு இடின்னு இடிச்சாங்க, சதறி ஓடிச்சு. 400ல் பாதிக்கு பாதி தான் மிஞ்சிச்சுன்னு வைங்கள. அதுக்கப்புறம் ஒரு வழியாக கூட்டணி அது எதுன்னு சொல்லி கொண்டாந்து உட்கார வச்சு ஓரளவு ஆட்சியை பிடிச்சிவிட்டாங்க. ஓட்டரும் அதைத்தான் சொன்னது. இப்போ இந்த 2024 எலெக்ஷனில் தமிழ்நாட்டோட அந்த கருத்து கணிப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதாவது தமிழ்நாட்டில் எவ்வளவு வந்து இவங்க ஜெயிப்பாங்க, சீட்டை ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு இருக்குல்ல. அந்த கருத்து கணிப்புல 39, அதாவது இங்கே லோக்கலில் நம்ம பெரிய ஆளுகள்லாம் இருக்காங்க, சாணக்கியத்தனமாக பண்ணுற பல பேர் இருக்காங்கன்னு வைக்கல. அவங்கெல்லாம் சேர்ந்து நடத்துகிற கருத்து கணிப்பில் குறைஞ்சது ஒரு 5-6 இடத்துலையாவது பாஜக வெற்றி பெறும் மினிமம் அவங்க சொல்றது. அதாவது அடிச்சு பிடிச்செல்லாம் கிடையாது, அசால்ட்டா சேர்ல கால் மேல கால் போட்டுக்கிட்டு 5-6 ஜெயிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒத்த இடம் கூட அவங்களுக்கு வராது, அதை கூட அவங்களால பிடிக்க முடியாது, அவங்க எல்லாத்தையும் வேடிக்கை மட்டும்தான் பார்க்கலாம், அவங்களால எல்லாம் ஜெயிச்சு அங்கெல்லாம் போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இவங்க தமிழ்நாட்டில் ஜெயிச்சு மந்திரி ஆகுறதுன்றது அவங்க வந்து என்ன சொல்ல, அந்த இது தார் இருக்குல்ல, தார் இந்த ரோட்டுக்கு போடுவாங்கல்ல தார், அந்த தாரை எடுத்து ஒருத்தன் குடிச்சு செமிக்கிறதுக்கு சமம், சுட சுட, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்லிட்டாங்க. சொன்ன மாதிரியே 39%. அதாவது 39 தமிழ்நாட்டில், 39 புதுச்சேரியில். இதில் பெர்சன்டேஜ் வேற எடுத்து வச்சிருந்தார். அன்னைக்கு அவங்க வாங்கின பெர்சன்டேஜ் திமுக கூட்டணி வாங்கின பெர்சன்டேஜ் 47. அதே இவங்க வாங்கினாங்க பத்தியலா இந்த என்டிஏ கூட்டணி, அந்த என்டிஏ கூட்டணி வாங்கின ஓட்டு 41 என்டையர் எல்லாத்தையும் சேர்த்து. அது இல்லாமல் பேலன்ஸ் ஒரு 12 இருந்திருக்கு. இப்போ இந்த ஆகஸ்ட் மாதம், இந்த 2025 ஆகஸ்ட், ஒருவேளை இப்போ எலெக்ஷன் வச்சா எவ்வளவு ஜெயிக்கலாம், அதாவது திமுகவுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கு, அதை மட்டும்தான் கேட்டாங்க, வேற எதுவும் கிடையாது. ஏன்னா இப்போ எலெக்ஷன் 2021 முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் 2024 முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு வேலை, அது அவங்க எடுத்து அந்த கருத்து இப்போ வந்தால் யார் யாருக்கு எவ்வளோ ஓட்டு தேரும் அப்படின்றத அந்த கருத்து கணிப்பை போட்டு எடுக்கிறப்ப 47 எடுத்துருந்த அந்த திமுக 48க்கு ஓடிடுச்சு. அதாவது இந்த எலெக்ஷன் முடிஞ்சு 48, 41ல் இருந்த அந்த என்டிஏ கூட்டணி இறங்கி 37க்கு கொண்டாந்து என்ன பண்ணாங்கன்னு தெரியும். ஆனால் இத்தனைக்கும் நாங்கள் செய்யாத காரியமா, நாங்கள் பண்ணாத வேலையா, நாங்கள் கொடுக்காத நிதியா அப்படின்ற மாதிரி நிறைய எடுத்து
பாசக தான் தமிழ்நாட்டை காப்பாற்றும். இது அவங்க சொன்னாங்க சார். அதான் தமிழ்நாட்டை காப்பாத்துறதுக்கு பாசகவை விட்டா வேற கட்சியே கிடையாது. நீங்க எல்லாம் அவங்க காலை விழுந்து எவ்வளவு வேணாலும் கும்பிட்டாலும் தகும் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் பேசினாங்க. ஆனா அந்த பாசக என்டிஏ கூட்டணி 37க்கு ஓடிடுச்சு. இப்ப ஜனவரியில மறுபடியும் எடுத்திருக்காங்க. என்னப்பா ஆச்சு? இதுக்கு வந்து ஒருவேளை மறுபடியும் போட்டா இதுக்கு ஏதாவது டிஃபரெண்ட் இருக்குமான்னு பார்ப்பாங்க. இல்ல 48% இருந்த திமுக 45 போயிடுச்சு. 45க்கு ஓடிடுச்சு. 37 வச்சிருந்த அந்த பாசக 33க்கு ஓடிடுச்சு. லீடிங்ல அதான் 33, 45. அதுக்கப்புறம் மற்றவைன்னு சொல்லிட்டு அங்க வந்து ஒரு 15% உட்கார்ந்துருக்குன்னு வைங்கள. அது வேற. அது டோட்டலா வேற. சாரி 22ன்னு நினைக்கிறேன். அது டோட்டலா வந்து வேற. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு செகண்ட் பிளேஸுக்கு இடையில ஒரு கேப் இருக்கு இல்லைங்களா? அந்த கேப்பு நீ எவ்வளவு தூரம் லேடர் போட்டாலும் அந்த லேடர் பத்தாது ராஜா. நீ அதை கைத்த கட்டி இறங்கினாலும் என்னடா போயிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி 12% டிஃபரன்ஸ். இது சி ஓட்டர் எடுத்த கருத்து. 2021 எலெக்ஷன் இருக்கு இல்லையா? அந்த 2021 எலெக்ஷன்ல எல்லாரும் என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இதே சி ஓட்டர் என்ன தெரியுமா சொன்னுச்சு? திமுக கூட்டணி 158 இடத்துல இருந்து 165 இடம் வரைக்கும் அசால்ட்டா வந்து ஜெயிக்கும். இது அவங்க சொன்னது. திமுக எவ்வளவு அந்த இது மொத்தமா எவ்வளவு வந்து 159 இடம். அவ்வளவு அக்யூரேட்டா எப்படி இவ்வளவு, அதாவது நம்ம இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்தா கூட ஏதாச்சும் மாறும் போல. ஆனா இவங்க எடுக்கிறதெல்லாம் மாறவே மாறாது. ஒருவேளை இவங்க சொல்றதை எடுத்துதான் ஓட்டு போடுறாங்களா, இல்ல இவங்க இப்படித்தான் ஓட்டு போடுவாங்க நினைச்சு உண்மையிலே இவங்க இப்படி எடுக்கிறாங்களா? அது எப்படிப்பா அவ்வளவு தூரம்? சில சர்வேக்கள் உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான சர்வேகா இருக்கும். இப்போ இதெல்லாம் முடிஞ்சு போச்சு இந்த 2000. ஆனா இதெல்லாம் நம்ப முடியுமா? ஏன்னா திமுக என்ன சொல்லுது, என்ன சொல்லிட்டு இருந்தது, 200 நாங்க எடுப்போம்ப்பா, 200 எடுப்போம், 200 கண்டிப்பா. நாங்கெல்லாம் என்ன இவ்வளவு தூரம் எங்களை ஏன் அப்படி பாக்குறீங்க? 200 எடுப்போம். எந்த நம்பிக்கையில் அவங்க 200 சொன்னாங்க தெரியுமா? இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் இருக்குல்ல, ஒரு நாடாளுமன்ற தொகுதின்றது 6 சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கியது. 6 சட்டமன்ற தொகுதி. அந்த 6 சட்டமன்றத்தில், அதாவது இந்த நாடாளுமன்ற தொகுதியில் அந்த 6 சட்டமன்ற தொகுதி எவ்வளவு தூரம் திமுக, ஏன்னா ஒன்றுல கூட வரும் ஒன்றுல குறைச்சி வரும், சொல்ல முடியாது இல்லையா? அது எல்லாத்துலேயுமே அந்த 6மே ஈக்குவலாக இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. 4 ஜெயிச்சா போதும் அந்த 6 தொகுதி இல்லை. மீதி 2 தொகுதியை நான் அவங்க வந்து வெளியில வேற எங்கேயாவது விட்டுடலாம். ஸோ அந்த கணக்குப்படி பார்க்குறப்போ இப்போ 40 கணக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 100 தொகுதி திமுகவுக்கு எதிராக இருக்கலாம், வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை அந்த ஆன்டி இன்குபென்சி அப்படின்றது இருந்திருந்தால் இருந்திருக்கும். அந்த 2021 அந்த 3 வருஷமா வந்து அவங்க வந்து ஒழுங்கா வந்து மக்களுக்கு சரியானபடி அந்த அரசாங்கத்தை நடத்தல, மக்களுக்கு அந்த அரசாங்கத்து மேல ஒரு வெறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா 2024 அது தெரிச்சிருக்கு. ஆனா அந்த எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட 221 தொகுதின்னு நினைக்கிறேன். சரியா 221 தொகுதி திமுக முன்னில. இந்த அந்த நாடாளுமன்றத்துக்கு உள்ள இருக்கிற அந்த சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு, ஒவ்வொரு இடமும் எல்லாமே முன்னில. ஒரு 8 தொகுதி அதிமுக முன்னில, 3 தொகுதி பாமக, 2 தொகுதி தேமுதிக. பாசக எங்கடா போச்சுன்னு கேட்காதீங்க, அது சீன்லையே இல்லை. இதுக்கு அடுத்து இதுதான் முன்னிலை அப்படின்றது, இதுதான். அதுக்கப்புறம் அதான் யார் யாரு ஃபர்ஸ்ட் வந்திருக்கான்றதா, 2வது 3வதெல்லாம் வேற. யார் யாரு ஃபர்ஸ்ட் வந்திருக்கா அப்படின்றத பாக்குறப்ப திமுக 221. அது எப்படிப்பா வரும்? யோசிச்சு பாருங்களேன், அது எப்படி வரும்? ஏன்னா தமிழ்நாட்டை திமுக தர்சாக்கிருச்சு, தமிழ்நாட்டை திமுக கெடுத்து வச்சிருக்கு, குட்டிச்சவராக்கிருக்கு, ஒண்ணும் இல்லாம நாசமாக்கிருச்சு. இவங்க பேசுற பேச்சுல அப்படித்தான் இது வரைக்கும். அப்புறம் எப்படி மக்கள் இதை ஓட்டு போடுவாங்க? அந்த ஆன்டி இன்குபென்சின்றது கொஞ்ச நாள் இருக்கணும்ல, எப்படி இவ்வளவு? ஆனா அதை மனசுல வச்சுதான் திமுகவும் 200ன்னு. வேற எது சும்மா இல்லைன்னு சொல்லல, அது வந்தது பார்த்ததுக்கு அப்புறம் தான் 200. ஒன்றும் இல்லைப்பா, வெரி சிம்பிள். நம்மளோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அம்மையார் நிர்மலா சீதாராமன், அவங்களோட அறிக்கையை கொடுத்துருக்காங்க. நல்லா கேட்டுங்க, அவங்க இது வந்து திமுக தயாரிச்ச அறிக்கை இல்லை, தமிழ்நாடு கவர்மெண்ட் தயாரிச்ச அறிக்கை இல்லை, திமுகவோட நலம் விரும்பிகள் யாரும் வந்து பண்ணது இல்லை. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிப்போர்ட் பண்ற ஒரு டாக்குமெண்ட்.
அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குல்ல, உற்பத்தி துறை. அந்த உற்பத்தி துறையில் ஒட்டுமொத்த இந்தியா 100% உற்பத்தி துறை. அந்த 100%த்தில் ஃபர்ஸ்ட் மேஜர் கான்ட்ரிபியூஷன் யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். அதாவது இந்த ஸ்டேட்டு தான் தூக்கி நிப்பாட்டி இருக்கு, வேற எதுவும் இல்லை, தமிழ்நாடு தான். 15%. 15% இந்த உற்பத்தி இந்த இதுலலாம் அந்த அளவுக்கு என்டையர் இந்த கண்ட்ரியோட கான்ட்ரிபியூஷன்ல 15% தமிழ்நாடு. 2வது இடம் யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஊபின்னு நினைப்பீங்க. இல்லையே இல்லையே, 2வது இடம் மகாராஷ்டிராவுக்கு. 13%, 12% மகாராஷ்டிரா கான்ட்ரிபியூட் பண்ணுது. இவங்க சொல்றாங்கல்ல இந்த குஜராத்து இதெல்லாம், அவங்கள கொண்டு எங்கே சேர்க்கிறேன்னு தெரியல. ஊபியெல்லாம் வந்து 6ஓ 7ஓன்னு நினைக்கிறேன். அவங்க கான்ட்ரிபியூஷன் அவ்வளவுதான். ஏன் இதை அவங்க உள்ளுக்குள்ள ரிப்போர்ட்டை கொடுக்குறப்ப எல்லாம் தமிழ்நாடு பயங்கரமா வந்து வெறித்தனமா வேலையை பார்க்குது, தமிழ்நாடு தான் இந்தியாவை தாங்கி பிடிக்குது, தமிழ்நாடு இல்லைன்னா இந்தியாவால் இவ்வளவு சிறப்பாக செயல்பட முடியாது, எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள பேசுறாங்க. ஏன்டா வெளியில வந்து தப்பா பேசுறீங்க? அப்புறம் எங்க இதை இல்லைன்னு யாரையாவது சொல்ல தமிழ்நாடு 15% உற்பத்தியில் இது பண்ணலப்பா. அதை விடுங்க, தமிழ்நாட்டோட தரம் தாழ்ந்து போச்சுன்னாங்க இல்லை. இப்போ அதே ஃபினான்ஸ் கமிஷனில் டாலருக்கு ஈக்குவலாக ஒட்டுமொத்த இந்தியாவோட பொருளாதாரமும் குப்பை மாதிரி இருக்கு, நாத்தம் முடிச்சு அடிக்குது, பக்கத்தில் எவனும் போக முடியல, தூக்கி நிப்பாட்ட முடியல. டாலருக்கு எதிரான இந்திய மதிப்பு சரிஞ்சு போச்சு. நிஜமா சார், நாம தான் சொல்றோம் உலகத்தோட 3வது இல்ல 4வது பெரிய பொருளாதார நாடு, 4th எக்கானமிக் வேர்ல்டு இந்த கண்ட்ரி. அந்த 4வது எங்கே சிங்கப்பூரை தாண்டி போக முடியுதா? இல்லை சிங்கப்பூர் கரன்சியோட நம்மளால வந்து போட்டி போட முடியாது ஒரு பேச்சுக்கு. அமெரிக்க டாலர் கூட எல்லாம் வேண்டாப்பா, யூரோப்பியன் கூட வேண்டாப்பா, சிங்கப்பூர் மலேசியா கூட நம்மளால போட்டி போட முடியுதா சார்? யோசிச்சு பாரு. அங்கே 1 ரூபானா இங்கே 50 ரூபா, ஒரு பேச்சுக்கு சொல்ல 50 ரூபா. யூரோக்காரெல்லாம் 100 ரூபா. இப்போ டாலரும் கிட்டத்தட்ட 100 ரூபாய்கிட்ட வந்துருச்சு. நாசமா போயிட்டு இருக்கு பொருளாதாரம் இந்தியா நாட்டில். இதை அவங்க வாக்குமூலம் கொடுக்குறாங்க சார். இப்போ புரியுதா ஏன் இவங்க இவ்வளவு சைலண்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க? ஆனால் பேசுகிறப்ப வெளியில் கொடுக்குறப்ப இந்தியா முன்னேறி கொண்டு இருக்கிறது, இந்தியா தலை நிமிர்ந்து நிற்கிறது, இந்தியா தான் வந்து உலகத்தில் முதல் பொருளாதார நாடாக மாறும். வடிவேல் அந்த மேப்பை திருப்பி வச்ச கதை தான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ இதெல்லாம் தான் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் எனக்கு இதெல்லாம் கவலை இல்லை. ஒருத்தர் வெளியில் 40% எங்ககிட்ட இருக்குன்னாங்க. ஐயா எங்கள் தலைவர் வந்து வெளியில் வந்தார் அப்படின்னா அவர் போட்டியே போட வேண்டாம், ஸ்ட்ரைட்டாக வந்து கோட்டைக்கு போயிட்டு உட்காந்துடலாம். 40 நாங்கள் வந்து வேண்டான்னு சொல்லி நிப்பாட்டி வச்சுருக்கோம், இல்லாட்டி 50% போடுவாங்க எங்களுக்கு. இல்லைப்பா அவங்க தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க, அது வேறு யாரும் இல்லை, அது ஊதி பழகிட்டாங்க விசில, வேறு எதுவும் இல்லை. அவங்களால அதை வந்து நிப்பாட்டவும் முடிய மாட்டேங்குது. 40 45 எனக்கு அவங்க சொன்னதெல்லாம் பரவாயில்ல, செங்கோட்டையன் சொன்னதெல்லாம் நினச்சா உண்மையிலே எப்போ நீங்கள் எல்லாம் எங்கே எப்படி இருக்க வேண்டியது தெரியுமா அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. பரவாயில்ல. இது வந்து உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் தான் நிரூபிக்கணும். ஆனால் கூடுமான வரைக்கும் இது வரைக்கும் இந்த இதெல்லாம் வந்ததில் இதை மக்கள் நிரூபிச்சிருக்காங்க. அதாவது நாங்கள் சொன்னது மக்களோட நினைப்பும் எங்களோட கணிப்பும் 2மே ஒன்று தான் அப்படின்னு வந்து அவங்க இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த முறை என்ன பண்ணுவாங்கன்றது பண்ணும்போது தான் தெரியும். இந்த கருத்து கணிப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க பார்ப்போம். நன்றி.